தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம். மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த வாட்டி எங்களுக்கு டபுள் டிஜிட்ல வேணும். அது வந்து உண்மையிலே திமுகவுக்கு கடுமையான கோவம். அப்ப ராகுல் காந்தி சொல்லிதான் பேசுறாங்களான்னு ஒரு வருது. அந்த பேச்சே வேண்டாம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. கூட்டணியை உடைச்சிடாதீங்கன்ற அளவுக்கு உங்க கருத்து சொன்னா பரவாயில்ல, எதுக்கு வெளியில பேசுறீங்க? அது பாஜக எதிர்ப்பு ஓட்டு பேங்க்ன்றது அவருக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையான்றது சிறுபான்மையோருக்கு டவுட்டா இருக்கும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணிக்குள்ளே இன்னும் தொகுதி பங்கீடுகளே முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அதுக்குள்ளே வந்து அனைத்து கூட்டணி தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து மேடையை அலங்கரிக்கக்கூடிய அந்த நாளை முடிவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 9ஆம் தேதி, நெக்ஸ்ட் மந்த் வந்து 9ஆம் தேதி எல்லா தலைவர்களும் ஒன்று சேர போகிறோன்ட்டாங்க. பட் வந்து இங்கே காங்கிரஸ் கூட்டணி நீடிக்க போதா இல்லையா, வேறு யாரும் வர போகிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. குறிப்பாக டிஎம்கே காங்கிரஸ் தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு 4-5 மாதம் முன்னாடி வரையும் எல்லாரும் என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஈவன் 2 மாதம் முன்னாடி கூட என்ன பேசியிருந்தாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. வேற கொள்கை கூட்டணியாக இருக்குன்னாங்க. கொள்கை கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்க என்டிஏ ஆட்சின்றாங்க, அதிமுக ஆட்சின்றாங்க, யாரும் முதல்வர் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பலவித பிரச்சனைகள் அங்கே ஓடிந்ததை பார்த்தா அவங்க கூட்டணியிலையும் ஆள் சேராத இருந்தாங்க, யாருமே புதுசாக சேராத இருந்தாங்க. இங்கே அப்படியே இன்டாக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் போயிருந்தது. ஆனால் என்னென்னா வந்து இந்த விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தது என்னாச்சுன்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு வாய்ப்பு என்னென்னா, அவங்கள காமிச்சு இங்கே இடத்த ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த வாட்டி எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் வேணும், ஆட்சியில் பங்குன்னு ஒரு கோஷத்தை வச்சாங்க. அதை கொஞ்ச நாள் கழிச்சு அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அதிக இடங்கள் வேணுன்றது எல்லாம் உறுதியாக இருக்காங்க. அது கேட்டால் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு பிடிக்கலன்னா விஜய்கிட்ட போவாங்க அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஆனால் உண்மையிலே விஜய்கிட்ட போவாங்களான்னு தெரியாது. விஜயை காரணமாக காமிச்சு ஒரு அதிகமாக இடம் கேட்கறது. இது வரையும் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் திமுக அதிமுகன்னு இருக்கும். இதில் இல்லைன்னா அதில் போவாங்க, அதில் இல்லைன்னா இதில் போவாங்க. அதுலேயும் அதிமுகவில் பாஜக இருந்துச்சுன்னா திமுக சிபிஐ சிபிஎம் விடுதலைலாம் அங்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே இருந்தது. விஜய் வந்தவுடனே என்னாச்சுன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுது. அது காங்கிரஸுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுது. காங்கிரஸுக்கு என்னென்னா வந்து அவங்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இது இங்கே அதிகமாக சீட் கொடுக்கல, இந்த பவர் ஷேரிங் பண்ணலைன்னா நம்ம அங்கே போயிடலான்றது வந்து யாரோ ராகுல் காந்திக்கு என்ன தவறான ஒரு புள்ளி வரம் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா வந்து ரொம்ப பெருசாக செல்வாக்கு பெற்றிருக்கு, நம்ம அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், இந்த வாட்டி திமுக ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதிகமான சீட் கேட்கணும், அதை விடக்கூடாதுன்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் மாணிக் தாக்கூர் போன்றவங்கலாம் வற்புறுத்தியிருக்காங்க. அதை ஒட்டி தான் அவங்க ட்வீட்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கூட்டணியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கினாங்க. நல்லா போயிருந்த ஒரு தெளிவாக போயிருந்த ஒரு ஆற்றுல வந்து ஒரு கல்லை போட்டா மாதிரி போட்டானுங்க, கலக்கி விட்டானுங்க. அது வந்து உண்மையிலே திமுகவுக்கு கடுமையான கோவம். ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணி விட்டது. ஏன்னா நீங்கள் எதை வேணால் பேசுங்க, நாங்கள் ஒரு குழு அமைக்க போகிறோம், அந்த தேர்தல் அந்த குழுவில் வந்து நீங்கள் உங்கள் கருத்து சொன்னால் பரவாயில்ல, எதுக்கு வெளியில் பேசுகிறீங்க? அதுவும் அந்த குழுவில் சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் 2 பேர் பேசுகிறான், அவன் ராகுல் காந்திக்கு வேண்டி நான் வேறு இருக்கான். அப்போ ராகுல் காந்தி சொல்லி தான் பேசுகிறாங்களான்னு ஒரு வருது. இதுவரையும் ராகுல் காந்தி வாயை திறக்கல. சோடங்கர்னு ஒருத்தரை போட்டாங்க, மேலிட பார்வையாளர், அவர் தலைமையில் குழுன்னாங்க. அவர்களெல்லாம் அதுக்கு மேலே பேசுகிறார். அவர் வந்து எதுவும் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எங்க பலம் உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. நாங்க என்ஜிஓ கிடையாது, நாங்க வந்து அரசியல் எங்களுக்கு பவர் எல்லாருக்குமே தான் பவர் ஆசை இருக்கு, அதிகாரத்தில் வரதுக்கு ஆசை இருக்குன்னு பேசுறாரு. திமுக இது எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை வச்சு அது பவர் ஷேரிங்க்கு புதுசாக வச்சுட்டாங்க. இப்போ அதிக சீட்டு இருக்கிற முக்கியமாக இருக்காங்க. அதிக சீட்டுன்னு அவங்க என்ன சொல்றாங்க, 39 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு பார்லிமெண்ட் தொகுதி, எங்களுக்கு தொகுதிக்கு ஒரு சீட் கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் வந்து 9 இடத்துல வின் பண்ணியிருக்கோம், 9 பார்லிமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கு 6 சீட்டு, ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 6 எம்எல்ஏ தொகுதி. அப்போ நீங்கள் 9 பார்லிமெண்ட் தொகுதிக்கு எவ்வளோ தரணும்? 54 சார், 54 தொகுதி கொடுக்கணுன்றாங்க. அப்படிங்கப்பா. சரி சரி. அதாவது ஒரு பார்லிமெண்ட்ல 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு, எங்ககிட்ட 9 பார்லிமெண்ட் இருக்கு. அப்போ 54 தொகுதி கொடுங்க, சட்டமன்ற தொகுதி. எங்களுக்கு நீங்க 63 ஏற்கனவே கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ கொடுங்க 54 கொடுங்க அப்படின்றாங்க. ஓகே, அந்த பேச்சே வேண்டாம்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். உங்களுக்கு வந்து 25 தான் மேலே ஒரு ராஜ்யசபா தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் கேசி வேணுகோபால் பேசியிருக்காரு.
ஒரு மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆனோம்னா கேசி வேணுகோபால் பேசியிருக்காரு. கேசி வேணுகோபால்னு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு உள்ளாட்சியிலையும் எங்களுக்கு கொடுங்க, உள்ளாட்சியில் எங்களுக்கு ஒரு இது கொடுங்க, உள்ளாட்சியில் கொடுக்குறோம் உங்களுக்கு 20% அந்த உள்ளாட்சியில் ஆட்சி உள்ளாட்சியில் பங்கு கொடுக்குறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, மாநகராட்சியில் 3 மேயரே தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ சீட்டு மட்டும் அதிகமாக கேட்காதீங்க, அது 25 அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கிரீஷ் சோடங்கர் போயிட்டு கனிமொழிகிட்ட பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சமாக இன்னொரு 1-2 சீட் மேலே தருவோம், 27, 28 + 1 அப்படின்னா. இல்லைங்க 2 ராஜ்யசபா கொடுக்கணும், 2 ராஜ்யசபா கொடுக்க முடியாது, 27 + 1 வரதுனா வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதை கேட்டுன்னு போயிட்டு அங்கே மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த கிரீஷ் சோடங்கர் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை போட்டு கொஞ்சம் குழப்பி விட்டாங்க எல்லாருமே. நாங்கள் தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காங்கன்றதுனால அதுவே ரொம்ப ஸ்டாலினுக்கு கோவம் வந்துருச்சு. இனிமேல் கிரீஷ் சோடங்கர் இந்த பக்கமே வரக்கூடாது, அவர் என்கிட்ட பேசவே கூடாது, அவர் குழுவிட்ட போய் பேச சொல்லிங்க, அவரை நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டார் அவர். அன்றைக்கி கேசி வேணுகோபால் போன போதே கிரீஷ் சோடங்கரை கூட்டு போல போட்டுருக்கு, அவர் ஹோட்டலே விட்டு போயிட்டார் போட்டுருக்கு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்டாலின் ரொம்ப கோபமாக இருக்கார். அவர் தான் முதல்ல 117 சீட் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு அவர் தான் ஆரம்பித்தார் முதல்ல. அதனால் அவர் இந்த சைடே வராதிங்க, அவர் கூட்டனே வராதிங்கன்னு சொல்லிட்டார் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கேசி வேணுகோபால் பேசினதும் பெருசாக எடுபடலை. இவங்க 25 அல்லது 28க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்போ கடைசியாக என்ன வந்திருக்காங்கன்னா 35 கொடுங்க, கடைசியாக 35 வரையும் வந்திருக்காங்க. கிடையவே கிடையாது, 30 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஞ்சி போனால் ரொம்ப போனால் ஒரு இழுபறியில் போனால் 30 முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க, 30. அதில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு 5 சீட் மேலே கொடுத்தா அது விடுதலை சிறுத்தைகளும் ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் எவ்வளோ இப்போ தேமுதிக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். கப்புன்னு அது எவ்வளோ நம்பர் சேருதோ அந்த நம்பர் எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்க. அதனால் தேமுதிகவும் வாய முடியும் கம்மல் இருக்காங்க, திமுகவும் வாய முடியும் கம்மல் இருக்காங்க. அதனால் இவங்களெல்லாம் முடிச்சுட்டு தான் தேமுதிக நம்பரே சொல்ல போகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் தேமுதிக கடைசியாக நம்பரை அவங்க நம்பரை வெளிப்படையாக சொல்ல போகிறாங்க. ஏன்னா முதலே சொல்லிட்டா இவங்கெல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்க. இல்லை போர்க்கொடி இல்லை, அவர் கேட்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இடங்கள் முக்கியம் கிடையாது, கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டுருக்கோம், இதை ஒரு காரணமாக வச்சு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்னு அதையும் கூடயே சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அது கூடயே சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, தேமுதிகவுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எங்களோட ஒன்று பெரிய கட்சியான்னு கேட்பாங்க. ஆமாம் சார். ரெண்டாவது அந்த அலைன்ஸ்லேயே இந்த 5 வருஷத்தில் கட்சியோட க்ரோத் காமிச்சது விசிக மட்டும்தான். கட்சி வளர்ந்துருக்கு, அங்கீகாரம் பெற்றிருக்கு, வாக்கு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரோத்தில் இருக்க கட்சி அவங்க கேட்குறது கூட ஒரு நியாயம், அதுக்காக சொல்ல வரேன். பட் அது திமுக என்ன நினைக்கிறாங்க, சமீபத்தில் அவங்க சர்வேஸ் நடத்துகிறாங்க திமுக. அந்த சர்வேல கொஞ்சம் அந்த தலித் ஓட்டுகள் கொஞ்சம் விஜய் பக்கம் போயிருக்கு. ஓகே, வன்னியர் ஓட்டுகளும் பிரிஞ்சிருக்கு. அது அந்த கொஞ்சம் செல்வாக்கு அது இழந்திருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது எலெக்ஷன்ல தான் தெரியும். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே கூடுதல் 6 சீட்டே போகிறோன்னு நினைக்கிறாங்க. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சீட்டு அதிகமாக கொடுக்கலாம், 7 அதிகபட்சமான 8 சீட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே தேமுதிகவுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது ரொம்ப சீக்கிரட்டாகவே இருக்குது ஆக்சுவலாக. அது 8, 10, 12ன்றது ரொம்ப இதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற 6 சீட்டுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலுமே சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் 4 பேருக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். காங்கிரஸுக்கு 5 கொடுத்தாலே இவங்க கேள்வி கேட்பாங்க. காங்கிரஸோட ஓட்டு வங்கி கடைசியாக 4.3% தான் 2014. அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாது. அதுக்கே நீங்கள் அதிகமாக கொடுத்தா இந்த கட்சிகள்லாம் நமக்கு அந்த ப்ரொபோர்ஷனில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்போ என்னன்னா தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோன்றதை சஸ்பென்ஸாக வச்சுட்டு கடைசியில் முடிச்சுக்கலாம்னு இப்போ என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு தான் காங்கிரஸுக்கு லாஸ்ட் டேட்டு, நாளைக்கு ஈவினிங்குள்ளே வரணும். அவங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே வரலைன்னா திமுக எல்லாரையும் ஃபைனலைஸ் பண்ண விரும்புகிறாங்க. டக்குன்னு சிபிஐ, சிபிஎம் எல்லாருக்கும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு 25, 26 சீட்டை வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதில் அவங்க வரலன்னு வச்சுக்கோங்க, திமுகவே போட்டி போடுற மாதிரியான ஒரு முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு 28 நாளைக்கு தான் கடைசி நாள் காங்கிரஸ் வரத்துக்கு. முதல்ல மார்ச் 5 ராகுல் காந்தி இங்கே வர்றார். ஒரே மேடையில் ஸ்டாலினும் ராகுல் காந்தி வரணும்னா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே முடிவு தெரிவிச்சிங்கன்னா நாளைக்கு அடுத்த 2 நாள் அக்ரிமெண்ட்டை போடலாம். இல்லாட்டி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். நம்ம சொல்லி 2-3 நாள் ஆச்சு, காங்கிரஸ் ஹைகமாண்ட்லேருந்து ஒன்றும் தகவல் வரல. அதனால் நாளைக்கு 28ஆம் தேதி February 28 கடைசி நாள், அதுக்குள்ளே முடிவு வரலைன்னா எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே அப்படின்ற ஐடியாவில் காங்கிரஸ்க்கு ஒரு 25 சீட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகலாம். காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிறாங்களோ பண்ணிக்கிட்டோம், நம்ம அதனால் வர இழப்பை நம்ம 180 தொகுதிக்கு பதிலாக நம்ம 160 தொகுதியில் இல்லை 150 தொகுதியில் வின் பண்ணுவோம். நம்ம காங்கிரஸ் போனாலுமே 150, 160 தொகுதியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஸ்டாலின் உறுதியாக நம்புறார். ஆனால் அவர் நம்புறது அவர் நம்பிக்கை. ஆனால் காங்கிரஸ் அந்த அணியில் இல்லாட்டி அது ஒரு பர்செப்ஷன் ஒரு வீக்காக காட்சி அளிக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க தேமுதிகவை சேர்த்துக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக தேமுதிகவை பொறுத்த மட்டும் அதுக்கு பரவலான ஒரு ஓட் பேஸ் இருக்குது.
அவங்க பார்லிமெண்ட்ல 2.3 அதை வாங்கியிருக்காங்க உங்களுக்கு ஓட் பர்சன்ட். பார்லிமெண்ட்ல ஏடிஎம் கூட சேர்ந்ததால வாங்கினாங்க. பட் 2021 அமோகோட கூட்டணி 0.43 தான் வாங்கினாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பரவலான ஒரு ஓட் பேங்க், ஒரு 2000-3000 ஓட் பேங்க் வந்து நமக்கு வெற்றிக்கு உதவும் பல தொகுதிகளில். ரெண்டாவது அவங்க திமுக மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, திமுக என்ன நினைக்குதுன்னா அவங்க செஞ்சிருக்கிற ஒரு காரியத்தினால பயனாளிகள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க உறுதியாக இருக்காங்க. பாருங்க எத்தனை மாநாடு நடத்துறாங்க பாருங்க, வாக்கு சீட்டு முகவர்கள் மாநாடு எவ்வளோ நடத்துறாங்க. இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடக்குது. 2 நாள் முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடந்தது. அப்புறம் மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாடு, எல்லாம் மாநாடாக போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்சி வந்து வைப்ரண்ட்டாக இருக்கு, நம்ம கட்சியில் வந்து புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால நம்ம கட்சிக்கு ஆதரவு பெருகி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவங்க ஏடிஎம்கே என்ன நினைக்குது, இல்லை கட்சிக்கு எதிரான ஒரு பெரிய இது இருக்கு, ஆன்டி இன்குவன்சி இருக்கு நினைக்குது. ஆனால் திமுக நினைக்கிறாங்க எங்களுக்கு எதிராக இருக்கிற ஓட் பேங்க் பிரியுது, அப்போ நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஓட் பேங்கை வாங்கியே நாங்கள் வின் பண்ணுவோம், அந்த ஓட் பேங்க் எங்களுக்கான ஓட் பேங்க், எங்கள் பயனாளிகளுக்கு ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸ் இருந்தாலும் இல்லாட்டி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கால்குலேஷன் வந்து சரியா தவறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ ஆனால் வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே இருந்தால் கூட அவங்க வந்து தனியாக ஒரு அணி போனால் 5வது முனை போட்டியாக தான் அது திமுக கட்மாண்டு. ஆனால் தாவேகாவோட சேர்ந்து விஜயோட தான் போக போகிறாங்க அவங்க, அதான் வெளிப்படையாக அதுதான் அங்கே பிரச்சனை. அது இன்னும் சிக்கல் இருக்கும், அதுதான் இன்னும் பிரச்சனை. ஏன்னா காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே மைனாரிட்டிஸ் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு, மைனாரிட்டிஸ் யோசிப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. திமுகவுக்கு இருக்குன்னு நினைச்சாங்கன்னா திமுக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு முக்கியம். நாளைக்கு அதிமுக வந்தால் பாஜக அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையான்றது சிறுபான்மையோருக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, தாவேகாவும் ஆட்சிக்கு வர அளவுக்கு செல்வாக்கா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ திமுக ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. தவிர மைனாரிட்டிகள் பல பேர் வந்து ஓட்டை பிரித்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஆட்சிக்கு வரணும் தான் மைனாரிட்டி நினைப்பாங்க, நம்ம வந்தால் தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பாங்க, காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இபிஎஸ் இங்கே ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் சார். அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, மைனாரிட்டிஸ் வந்து திமுக குழப்புறாங்க, சும்மா பாஜகன்னு சொல்லி அவங்களை குழப்பி வந்து அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் அவங்க வாக்கு வாங்க ட்ரை பண்ணுறாங்க, தவிர அரசியல் கிளாரிட்டியோட வந்து அந்த பிரச்சாரத்தை செய்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றைய பிரச்சாரத்தில் இபிஎஸ் முன் வைக்கிறார். அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி அதாவது மைனாரிட்டிஸை ஸ்டாலின் குழப்புறாரு, அவங்களை வந்து அரசியல் தெளிவோடு அவங்களை வந்து அவங்களோட வாக்குல பெறுவது முயற்சி செய்யல, அவங்களை குழப்பி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் வந்து வாக்குல பெறணும் முயற்சி செய்கிறார். அவங்களும் குழப்பம்லாம் இல்லை, அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க வந்து வக்ஃப் போர்டை போட்டு வக்ஃப் போர்டில் வந்து நான் முஸ்லீம் இல்லாதவர்களெல்லாம் போட்டு அவங்கள பவர்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அவங்களோட நிர்வாகத்தில் தலையிடுறது, அப்புறம் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இப்போ வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் அவங்கள வந்து எஸ்ஐஆர் மூலமாக அவங்க ஓட்டுரிமையை பறிக்கிறது, அவங்கள ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறது, சிஏஏ மூலமாக அவங்கள வந்து குடிய அசாமில் போன்ற இடங்களில் பண்ணுற விஷயங்கள், அது மாதிரி மைனாரிட்டிஸ். ஈவன் கிறிஸ்மஸ் அன்றைக்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் பல இடங்களில் தாக்கினாங்க. அங்கே என்ன விஜய் கூட கண்டிக்கல, யாரையுமே விஜயெல்லாம் கண்டிக்கவே இல்லையே. அதனால் மைனாரிட்டிகளுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்க தான் செய்யுது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பாஜக வந்தால் நிச்சயமாக ஆபத்து இருக்க தான் செய்யும். அதிமுக இருந்தாலே பாஜக அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க, அதிமுக ஆட்சியிலே பாஜக அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. அதனால் மைனாரிட்டிஸ் என்ன நினைப்பாங்க, திமுக ஆட்சி வந்தால் அவங்க பாதுகாப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அதே சமயம் எல்லா மைனாரிட்டியும் அப்படி நினைப்பாங்களா சொல்ல முடியாது. கொஞ்சம் அதில் பிளவு வரத்துக்கான வாய்ப்பு காங்கிரஸ் போனால். ஆனால் காங்கிரஸ் போகுமானா தாவேகாவை நோக்கி போகுமானா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அப்படி போச்சுன்னா இந்தியா கூட்டணி அவுட் ஆகிடும். ஓகே, ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி அவுட் ஆகிடும். இந்தியா கூட்டணி அவுட் ஆனால் 29 வந்து இப்போ கெஜ்ரிவால் இன்னைக்கு மறுபடியும் அவருக்கு ஒரு வாழ்க்கை வரும். அவர் வின் பண்ணிருக்கார் கேஸில், அவர் வந்து குற்றவாளிகள் நீதிமன்றம் வந்து அவர் விடுவிச்சிருக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கு அவரை. அப்போ மறுபடியும் ஒரு பழைய ஸ்ட்ரென்த்தோடு வருவார். அப்போ 29 நோக்கி போகும்போது காங்கிரஸ் மோடிக்கு எதிரான ஒரு அணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, அவங்களுக்கு 2 பேருக்குள்ள சரியான உறவு கிடையாது. ஆனால் திமுக அந்த இடத்துல இருந்தால் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அது திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல்லாம் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, அது வந்து காங்கிரஸுக்கு எதிரான அதில் காங்கிரஸ் இருந்ததுன்னா வந்து தலைமை பொறுப்பில் இல்லாமல் காங்கிரஸ் அங்கே இருந்ததுன்னா மோடிக்கு எதிரான ஒரு அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை வந்து காங்கிரஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆக்சுவலாக சார் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கூட, அதாவது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஆட்சியில் இல்லை, அவங்களே வந்து மாநில கட்சிகள் வாழ்வு கொடுத்தா மட்டும்தான் சென்ட்ரல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை தக்க வைக்க முடியுது. அந்த தான் அவங்களுக்கு இறையில் யதார்த்தமாக இருக்குது. இப்பவும் கூட அந்த பெரிய மனப்பான்மை விடாமல் தான் அரசு செய்கிறாங்களா காங்கிரஸ்? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாநில கட்சிகள்லாம் நம்மளை ரொம்ப இதாக அலட்சியப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்புலாம் வந்தது, நீங்கள் விரும்பும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்த போது நிறைய பேர் மோடிக்கு ரொம்ப கம்மியான ஓட்டு கொடுத்தாங்க, ராகுல் காந்திக்கு 70% வரைக்கும் கொடுத்தாங்க.
அந்த கருத்துக்களை இப்போ பார்த்துட்டு ராகுல் என்ன நினைச்சாருன்னா, தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கு ஓகே. அப்படின்னு அவர் நினைச்சாராம். ஓ. ஆக்சுவலாக அது வந்து பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க். அது வந்து மோடிக்கு எதிராக ராகுலுக்கு போட்டாங்களே தவிர அது வந்து திமுக வளர்த்த ஒரு ஓட் பேங்க், திமுகவுக்கு ஆதரவான பாஜகவோட எதிர்ப்பு ஓட் பேங்க். ராகுல் என்ன நினைச்சிட்டாராம், அந்த ஓட்டுல நம்ம ஓட்டு, நமக்கு அவ்வளோ ஆதரவு இருக்கு, 70% நம்ம ஓட்டு தான் நினைச்சிட்டாங்க. அது பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க்ன்றது அவருக்கு புரியல. அந்த இது பாஜக எதிர்ப்பு ஓட்டு இங்க வளர்த்து வச்சிருக்கிறது திமுக தான். அதை வளர்த்து வச்சு அதுதான் அவங்க தான் பயன்பட்டு இருக்காங்க. அப்போ யார் பிரதமர்ன்ற போது, மோடியா ராகுலான்ற போது அவங்க ராகுலுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இம்ப்ரெஷன் அவருக்கு இருக்கான். இன்னைக்கு காங்கிரஸ் ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஆக்சுவலாக இல்லை அந்த கேட்டால் சொல்றாரு, சார் நான் பிரதமர் ஆகிறதுக்கு 70% வரையும் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அப்போ காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு கேட்குறாராம். அதுக்கு இவங்க சொன்னாங்களா, இல்லை அது உங்களுக்காக போடப்பட்ட ஓட்டு இல்லை, அது பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு, மோடியை பிடிக்காதவங்க ஓட்டு. அந்த ஓட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக. அதனால திமுக காரங்க நீங்க பிரதமராக விரும்புறாங்க, அதனால போட்டாங்க. அதே சமயம் திமுகவா காங்கிரஸ் விரும்ப திமுகவுக்கு தான் போடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராகுல் காந்தி வந்து இல்லை நம்ம அதிகமான இடங்கள்ல போட்டி போடணும், இந்த வாட்டி திமுக விடக்கூடாது, அழுத்தம் கொடுங்க, எவ்வளவு வேணா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த 35 சீட் வரையும் இப்போ வந்திருக்காங்க. திமுக சைலண்டா இருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் வரையும் பார்ப்பாங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக செட்டில் பண்ணிட்டு கடைசியில் வந்தா வாங்க, வராட்டி போங்க. சோனியா காந்தியும் கார்கேவும் கிட்டத்தட்ட திமுகவோட போகணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் ராகுல் வந்து விடாப்படியா இல்லை, அதிகமான சீட்டு வாங்கியே தீரணும், 35 சீட் விடக்கூடாது, உள்ளாட்சியிலையும் பங்கு வாங்கி தீரணும்னு இருக்காராம். அதில் வந்து சரி நீங்கள் அழுத்தம் கொடுங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொடுக்காதீங்க, கூட்டணியை பிரிகிற அளவுக்கு பிளக்கிற அளவுக்கு கொடுக்காதீங்க, அந்த ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கூட்டணியில் போங்க, அதுதான் நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லது, இந்தியா கூட்டணிக்கு நல்லதுன்னு கார்கேவும் சோனியாவும் சொல்லியிருக்காங்க. ராகுல் வந்து இல்லை அழுத்தம் எவ்வளோ கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றாங்களாம். சரி, அதுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு செயல்படுங்க, இதை கூட்டணியை உடச்சிடாதீங்கன்ற அளவுக்கு சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க போட்டு. சோனியா காந்தியுடைய ஸ்டாண்ட் இதில் வந்து அது கரெக்டாக இருக்க போதா அல்லது ராகுலோட ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்க போதாங்கிறத வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.